ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு ஜுவல்லரி. நான் எக்ஸாம்பிளுக்கு 5 சவரன் எடுத்திருக்கேன். அதாவது கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி எடுக்கலாம், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வேஸ்டேஜ் தான். நான் கோல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து அதிகமாக போகிறது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டி கூட நம்ம வரி கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த வேஸ்டேஜ் தான் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு 10%, 15%ன்னு போட்டுறாங்க. நம்ம சின்ன சின்ன நகையாக வாங்கும்போது நமக்கு வந்து தெரியாது. 1 கிராம் 2 கிராம் அப்படி வாங்கினோம்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அதில் வந்து 1000 2000 தான் போகும். இதே நம்ம பெரிய நகையாக லாங் ஹாரமாக ஒரு 5 பவுனுக்கோ 3 பவுனுக்கோ இல்லை 7 பவுனு 10 பவுன் வாங்கும்போது தான் நமக்கு இவ்வளோ காசு நமக்கு வந்து வேஸ்ட் ஆகுதா அப்படின்னு வந்து நமக்கே வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5 சவரன் நம்ம வாங்கணுன்னாலே அதை 1 பவுன், அதாவது 50,000 கிட்ட நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுத்தா தான் நம்ம 5 சவரன் நகையே வாங்க முடியும். அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் மிடில் கிளாஸாக இருக்க நம்ம எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டிப்பை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நான் 5 டிப்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து கோல்டு சிட்டு ஒன்று, கோல்டு காயினு, ஃபுல் அமௌண்ட் டெபாசிட்டு, ஃபெஸ்டிவல் டைம், கோல்டு ஜுவல்லரி. இந்த 5 இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு டார்கெட் எடுத்துக்கணும். நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் மாதிரி நம்ம என்ன எடுக்கணும், நம்ம என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி என்ன ஜுவல் எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், நமக்குன்னு ஒவ்வொரு இது இருக்கும். அந்த இதில் வந்து இப்போ நான் 5 பவுன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 5 பவுனுக்கு நான் சும்மா கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு வந்து நம்மளால் அடுத்ததுக்கு போக முடியும். அதனால் 5 சவரன் எடுத்திருக்கேன். 5 சவரன் இன்றைக்கி ரேட்டு வந்து 6720 ரூபா. 5 சவரங்கும்போது 40 கிராம் வரும். 40 × 6720 2,70,000 வருது. ஜிஎஸ்டி மட்டும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 8,100 வருது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் டோட்டல் வந்து 2,78,100 வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம போய் வாங்கணும்னா அதுக்கு முதல் போடுறது வேஸ்டேஜ் தான். 15% போடுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட அடிச்சு பிடிச்சி 3 2 கம்மி பண்ணி 12% 13%க்கு வாங்குவோம். நான் 15%ன்னு போட்டிருக்கேன். இதில் 40,500 வருது. கிட்டத்தட்ட பாருங்கள், 5 சவரனுக்கே இவ்வளோ வருதுன்னா 10 பவுனுக்கு இது 80,000 வந்துடும். இப்போ இதே 1 பவுன் காசு வந்துருச்சு. இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எப்படி இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே எடுக்கிறது வந்து கோல்டு சிட்டு. கோல்டு சிட்டுங்கும்போது வந்து மேக்ஸிமம் வந்து 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்கும் மேலே இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் போட்ட கடையில் 1 வருஷம் வரையும் இருக்குது. 1 வருஷங்கும்போது நமக்கு வந்து இப்போ 5 பவுன் எடுக்கணும்னா நமக்கு நிறைய மந்த்லி நம்ம வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 6,720 ரூபானா நம்ம 2,70,000 கிட்ட வருது. அதை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு மாதம் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 22,500 வருது. இதை வந்து மிடில் கிளாஸாக இருக்க நம்மளால் வந்து பே பண்ண முடியாது மாதம். அதனால இந்த இது வந்து நம்மளால் கையில் காசு இருக்கிறவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைங்கிறவங்க வந்து அடுத்த டிப் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம மந்த்லி 1 கிராமாக வாங்கினோம்னா 1 இயரில் வந்து நம்ம வந்து 12 கிராம் வந்து சேவ் பண்ணிடுவோம். 12 கிராம்னா ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்க நம்ம எல்லா செலவுகளையும் பார்க்கணும். குழந்தைகள் படிப்பு, ஃபேமிலி அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிற காசை கொஞ்சம் மிச்சம் பண்ணி தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அப்படி சேவ் பண்ணும்போது இப்போ ஒரு 6,720 ரூபா மந்த்லி நம்ம சேவ் பண்ணாலும் 1 கிராம் வாங்கினாலும் இப்போ நம்ம 40 கிராம் வாங்கணும்னா 3 வருஷம் ஆயிரும். 3 வருஷத்துக்கு 1 கோல்டு காயினாக வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்படி சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபுல் டைம் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து, அதாவது கோல்டு காயினை கொடுத்துட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம 3 வருஷமாக நம்ம சேவ் பண்ண காயினை பூரா கொடுத்து 1 வருஷமாக வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நம்ம டெபாசிட் ஸ்கீமில் வந்து நம்ம போட்டோம்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அமௌண்ட் டெபாசிட். இப்போ உங்கள் கையில் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த காசை கொண்டு போய் டெபாசிட் ஸ்கீமில் வந்து நம்ம கொடுத்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு 11 மாதம் கழித்து வந்து நம்ம வந்து 1 இயர் டெபாசிட்டில் கொடுத்தோம்னா 11 மாதம் கழித்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நமக்கு வேணுங்கிற நகையை வந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து நமக்கு இன்றைக்கி ரேட்டு நீங்கள் என்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டை வந்து போட்டு கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு பாண்டு மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து 11 மாதம் கழித்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வேணுங்கிற ஜுவல்லை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் டைமில் வந்து
அதாவது கோல்டு காயினாவே இப்ப நம்ம வாங்குனாலும், கோல்டு காயினுக்கு நம்ம வேஸ்டேஜ் குடுத்து தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப இந்த நம்ம வந்து நம்ம கையில கிடைக்கிற காச அப்படியே வந்து ஒரு பேங்க்ல போட்டு வச்சுட்டு, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம போய் கோல்டு காயின் எடுத்தோம்னா, வேஸ்டேஜ் இல்லாம கூட குடுக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாம குடுத்தாங்கன்னா, நம்ம நம்ம வாங்கி வாங்கி சேவ் பண்ணி மொத்தமா சேர்ந்ததுக்கப்புறம் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல வந்து நம்ம அந்த கோல்டு காயின பூரா குடுத்துட்டு 40 கிராம் சேர்ந்தோனே குடுத்துட்டு, நம்ம வேணுங்கிற நகை வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். அப்படி இல்ல ஓல்டு ஜுவல்லரி என்ட்ட இருக்கு. ஒரு 2 பவுனுக்கு இருக்கு, 3 பவுன் இருக்கு. இதோட இன்னும் 2 பவுன் போட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டா, நீங்க அந்த ஓல்டு ஜுவல்லரியோ அந்த கடையிலேயே குடுத்து டிசைன் பிடிக்கல, வேற எடுக்கிறோம்னா அந்த கடையிலேயே குடுத்து ஒரு 1 இயர் டெபாசிட் ஸ்கீம்ல நம்ம போட்டோம்னா, நமக்கு வேணுங்கிறப்ப வேஸ்டேஜ் இல்லாம, அதாவது 11 மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வேணுங்கிற நமக்கு புடிச்ச டிசைன வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாம வந்து எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில எது பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.